அடோனாய் அப்படின்னா என்ன? அடோனாய்க்கு அர்த்தம் என்ன? கடவுளை வந்து மெஜஸ்டி ஆஃப் காட்னு சொல்கிறதில்ல. இப்போ மெஜஸ்டி ஆஃப் காட்னா என்ன? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஸோ அது வந்து நார்மலாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ப்ரொனவுன்ஸ் பண்ண அவங்க பயப்படுவாங்க. தே தாட் இட் இஸ் அ சிம்பிள் திங் டு ப்ரொனவுன்ஸ் இட். ஸோ அவர் நம்மளுக்கு என்ன வந்து கற்பிக்க வந்து பூமிக்கு வந்தார்? அடோனாய் அப்படின்னா என்ன? அடோனாய்க்கு அர்த்தம் என்ன? அடோனாய்ங்கிறது வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ண ஒரு வேர்டு. அது விச் மீன்ஸ் த லார்ட், மை லார்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கிறது தான் அடோனாய். அடோனாயில் வந்து அடோன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்குலராக எடுக்கும்போது இட் ரெப்ரசன்ட் மேன். ஸோ மனுஷனை குறிக்கிறது தான் வந்து அடோன். அடோனாய் அப்படிங்கிறப்ப அது வந்து மென்ஷன் பண்ணுறது கடவுளை. ஸோ த லார்ட், மை லார்டுங்கிறது தான் அதோட அர்த்தம். அடோன் அப்படிங்கிறது வந்து மனுஷனை குறிக்கிறது. அடோனாய் அந்த ஏஐ அப்படிங்கிற அந்த கடைசி அந்த வார்த்தை வந்து மை. ஸோ மை லார்ட், ஸோ என்னுடைய கடவுள், என்னுடைய கடவுங்கிறது தான் அதோட அர்த்தம். அது வந்து பைபிளில் எங்கே போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் சாப்டர் 45:8 வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் வந்து சொல்வார், ஐ எம் தி லார்ட் ஆஃப் ஓவர் ஆல் தி லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட், விச் டிஸ்கிரைப்ஸ் ஹீ இஸ் த அத்தாரிட்டி டு ஓன் தி கண்ட்ரி. லைக் அவரோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே உள்ளே வர முடியாது, யாரும் வெளியே போக முடியாது. ஸோ அங்கே ஒரு அப்சல்யூட் ஓனர், ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் அ ஓனர் விச் டிஸ்கிரைப்ஸ் தி அடோன். when it comes to Adonai, it describes the majesty of God and trinity of God. கடவுளை வந்து மெஜஸ்டி ஆஃப் காட்னு சொல்கிறதில்ல. ஸோ மெஜஸ்டி ஆஃப் காட்னா என்ன? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? There is a hint in that triunity, which is Trinity. God the Father, God the Son and God the Holy Spirit, which represent the majesty of God. இப்போ இந்த நேம் வந்து எதுக்கு கிரியேட் ஆச்சுன்னு தெரியுமா? இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ஹீப்ரூ லாங்குவேஜ் நேம். இது ஏன் வந்து அடோனான்றது கிரியேட் பண்ணாங்கன்னா, பிகாஸ் தி ஜூஸ் வேர் அஃப்ரைட் டு ப்ரொனவுன்ஸ் தி நேம் யாவே, விச் இஸ் சாக்ரெட், விச் இஸ் த ஹோலியஸ்ட் நேம். ஸோ அது வந்து நார்மலாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ப்ரொனவுன்ஸ் பண்ண அவங்க பயப்படுவாங்க. தே தாட் இட் இஸ் அ சிம்பிள் திங் டு ப்ரொனவுன்ஸ் இட். ஸோ தே டிரைவ்ட் தி வேர்ட் லைக் அடோனாய். ஸோ அதனால அடோனாய் கிரியேட் ஆனதால் லைக் இட் தே கேன் ஈஸிலி ப்ரொனவுன்ஸ் இட் வேர் எவர் தே வாண்ட். லைக் ரப்பீஸாக இருக்கட்டும், ஸ்கிரைப்ஸாக இருக்கட்டும், அவங்க எங்கே வேணாலும் தே கேன் ப்ரொனவுன்ஸ் இட் வித்தவுட் எனி ஃபியர் அண்ட் வித்தவுட் எனி சின்ஃபுல் தாட். ஜெனிசிஸ் 15:1-2 என்ன சொல்லியிருக்குன்னா, ஆப்ரகாம் வந்து சொல்லுவார். ஸோ கடவுள் வந்து அவர்கிட்ட பேச வருவார். சரியா? ஆப்ரகாம் கிட்ட பேச வரும்போது அவர் சொல்லிட்டு போயிட்டதுக்கப்புறம் ஆப்ரகாம் சொல்லுவார், ஸோ மை லார்ட், என்னுடைய கடவுள், என்னுடைய தகப்பன் அப்படின்னு அவர் பைபிளில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அடோனாய் அப்படிங்கிறது மென்ஷன் ஆனது அந்த இடத்துல தான். கடவுள் வந்து அவருக்கு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். ஸோ என்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் லார்ட், என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறத அவர் பேசுவார். பைபிளில் மற்ற இடத்துல கூட பார்த்தோன்னா அடோனாய், மை, என்னோட கடவுள் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ அதே மாதிரி ஜூட்ரானமி உபாகமத்தில் வந்து சொல்கிறது, அதில் வந்து ஒரு வசனம் இருக்கும், ஃபார் த லார்ட் யுவர் காட் இஸ் காட் அண்ட் காட் ஆஃப் காட் அண்ட் லார்ட் ஆஃப் காட். ஸோ அதில் தான் வந்து அடோனாய் வந்து அதிகமாக ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் மொத்தம் 300 இடத்துல வந்து அடோனாய்ங்கிற வார்த்தை வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அடோனாய்க்கு அர்த்தம் என்ன? மெஜஸ்டி ஆஃப் காட். மெஜஸ்டி ஆஃப் காட். ஸோ இன்னொரு அர்த்தம், அது வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணும்போது இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்ன வரும்னா, ஹீ டீச்சர்ஸ். ஸோ அவர் நம்மளுக்கு என்ன வந்து கற்பிக்க வந்து பூமிக்கு வந்தார்? அவரோட முக்கியமான கற்பனையே ஒன்று வந்து என்னென்னா, லவ் யுவர் எனிமீஸ். ஸோ நம்ம மனுஷங்க வந்து அதை பண்ணுறோமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை. கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை நேசிக்கிறது போல் பிறனையும் நேசி. மோஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தோன்னா யாருமே வந்து நம்மளை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் செல்ஃபிஷ்னஸ்ஸு அது எல்லாமே இருக்கும். அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறது சாத்தா வந்து அப்படி தான் பண்ணுவான். ஸோ உன்னை வந்து ஒரு விஷயத்தில் இது பண்ணணும், ஸோ கடவுள் வந்து இந்த விஷயத்தில் இது பண்ணணும் அப்படின்ற வரப்போ சாத்தா வந்து அவருக்கு தடை போடணும். இப்போ நீ மற்ற யாரையாவது இது பண்ணுற அப்படின்னா மற்றவங்க மேலே வெறுப்பு வர்றது, ஒரு செல்ஃபிஷ்னஸ் வரப்போ தான் நீ வந்து அதில் வந்து ஒரு அப்போஸ் ஆகும். அதுக்கு தான் அப்படி இது பண்ணுறாங்க. இதை வச்சு தான் நம்ம சேனலுக்கு அடோனாயின்ற பேர் வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்த கண்டென்ட் மட்டும் இல்லை, நிறைய கண்டென்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இதுக்கடுத்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.